செய்தியை பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக மனு தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், முழுமையான விவரங்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் அப்போது அந்த நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. தாம்பரத்தில் பணம் கைப்பற்ற நிலையில் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் அவருடைய தொகுதி வாக்காளருக்கு இந்த பணத்தை கொடுப்பதற்கு எடுத்து கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜகவின் முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரி திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் ஆகியோர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளது. எனவே இது தொடர்பாக அந்த மூல வழக்கு பதிவு செய்தும் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்துவது கட்டாயம் என்பதால் இந்த வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக நயினார் நாகேந்திரனும் கேசவ விநாயகம் பாஜக சேர்ந்தவர் இருப்பதால் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த விஷயத்தில் நீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக இந்த வழக்கை அமலாக்கத்துறை விசாரணை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது.